உங்களை விட என்ன அதிகமா லவ் பண்றான். கண்டிப்பா என்ன நல்லா பார்த்துப்பான். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். உங்களை விட என்ன அதிகமா லவ் பண்றான். கண்டிப்பா என்ன நல்லா பார்த்துப்பான். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். இதை வாங்கி கொடுக்க தான் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தியா? டேய், நான் மார்னிங்லேருந்து ஒரு விஷயம் சொன்னோன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா கல்யாணத்தை பற்றி தானே? எப்போ பண்ணிக்கலாம்? நான் ரெடி. அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை பற்றி பேசலான் இருக்கேன். சொன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தான் ஒரே யோசனையாக இருக்கு. சொல்லி பாரு. எஸ் ஆர் நோன்னு சொல்ல போறாரு. எஸ் சொன்னா சூப்பர், நோ சொன்னா பார்த்துக்கலாம். உங்க அப்பா என்ன சினிமாவில் வர மாதிரி உன்னை என்ன ஹவுஸ் அரெஸ்டாக பண்ணி வைக்க போறாரு? உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதுல்ல? ஆனா நீ என்கிட்ட போய் சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மைத்லி. டேய், நம்ம லவ்க்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாடா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்கிட்ட உண்மையை சொல்லி தான் வந்திருப்பியா? அதுக்குன்னு போய் சொல்லி வர வைப்பியா? இப்போ உங்க அப்பாவை பாரு, நான் அவரை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் இங்க இருக்கணுமா? ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் மைத்லி? பண்ணி தான் ஆகணும் சஞ்சய். உனக்கு நான் வேணும்னா வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் உன் டிசிஷன் தான். நான் வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் போய் சொல்லிட்டேன். சாரி. இங்க பார், எனக்கு என் ஃபேமிலி முக்கியம். அதை விட நீயும் ரொம்ப முக்கியம். எனக்கு வேற வழி தெரியலடா. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். நம்ம லவ்க்காக நான் இங்க இருக்க போறேன். எல்லாம் உனக்காக தான். நடக்கு. டோன்ட் வரி. லவ் யூ. ஏ சஞ்சய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏய் சொல்லி கூப்பிடாதுன்னு? சாரி. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோ, ஓகே? டே, அப்போட தானே தூங்க போற. எப்பவும் போல கேம் விளையாடாம ஒழுங்கா தூங்கு. காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கணும்டா. குட் நைட். லவ் யூ. ராமா, சத்த நேரத்தில் இவனை நல்லவன் இல்லைன்னு நினச்சிட்டேன். இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறானோ? மைதிலி, ஆப்பா, பூஜை ஆரம்பிக்க போகிறேன். அவனை கொஞ்சம் எழுப்பி கூட்டின்னு வாயேன் போ. அப்படியே அந்த பூவை கொஞ்சம் எடுத்துன்னு வாமா. சரிப்பா.
டேய் டேய் லக்ஷ்மி ஆ லக்ஷ்மி அந்த பானகத்தை கரைச்சி டைனிங் டேபிளில் வச்சுறேன். ஆ இதோ வச்சுடுறேண்ணா. வச்சுட்டேண்ணா, எடுத்துக்கோங்க. நேத்து நைட்டு தானே சொன்ன சீக்கிரம் எழுந்துருன்னு. நைட்டு தூக்கி பழக்கம் இல்லடி. முதல்ல நீ எழுந்துரு. நான் என்னடி பண்றது? இத்தனை வருஷமா இப்படிதான். இங்க அப்படிதான். காலையில 6 மணிக்கு மேல யாரும் தூங்க கூடாது. சீக்கிரம் எழுந்து வாடா. உங்களால யாரடி சீக்கிரம் எந்திரிக்க சொன்னது? என்னங்கப்பா? அந்த பூவை கொஞ்சம் ஒதுத்து கூடமா. அந்த பானகத்தை என்னடி? டேய் வச்சிட போடா. காஃபி இல்லையா? ஓகே. சொல்லுமா. சஞ்சய், ஏன்டா போனே எடுக்கல? எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஏன்டா ஒரு மாதிரியா பேசுற? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் சொல்கிறேன்லம்மா, ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு சஞ்சய். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, அதான் ஃபோன் எடுக்க முடியல. எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னோட போனை எடுக்காம இருந்திருக்கிறியா? இப்போ என்ன புதுசா சொல்ற? ஒழுங்கா இனிமேல் போன் எடு. சரிம்மா, ஓகேம்மா. நிஜமா ஒண்ணு இல்லைம்மா, ஓகேம்மா. ஒர்க்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குல்ல? போதுப்பா, போதுப்பா. ஓகே தானே? ம். ஆ தம்பி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் வாங்க. நீ இன்னும் குளிக்கலையில? நம்ம மாத்திர பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா குளிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்னோ? உனக்கே இது நியாயமா தெரியல? குளிக்காம அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு. ஏண்டி சாப்பிட்ட உட்கார சொல்லிட்டு இப்படியாடி உங்க அப்பா எழுப்புவாரு? அவரு என்னை இரிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க மைத்திலி. நீ உங்க அப்பா கூட சேர்ந்து பேசாம இருக்கியா? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன். ஆமாம் தம்பி, அதே தான் நானும் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. டிஃபன் ஆறுது பாருங்க, நாங்களும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. எங்கம்மா அவன்? டிஃபன் வேற ஆறுது. அந்தோப்பா. ஏம்மா லக்ஷ்மி, உன் மாப்பிள்ள வந்திருக்கிற பார், நல்லா கவனி. போதும் போதும். ஆண்டி ஆ வாங்க ஆண்டி, நீங்களும் வந்து சாப்பிடுங்களேன். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். தம்பி, அவங்களுக்கு சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியும்பா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ம். இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதான் பழக்கம், அதனால தான் சொன்னேன்.
அது உங்க வீடு, இது என் வீடு. புரிஞ்சுதா? நீங்க சாப்பிடுங்க. சரி. தம்பி, அந்த போனை கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்களேன். இந்த சத்தமே எனக்கு சுத்தமா செட் ஆகாது. சரிங்க. அப்புறம் நீங்க எந்த வீடியோ கேம் பிளேயர்னு சொன்னீங்க? அங்கிள், பப்ஜி நேஷனல் லெவல் பிளேயர் அங்கிள். லாஸ்ட் எடிஷன்ல ரன்னர். ஆடுறது வீடியோ கேம், இதுல என்ன அவ்வளோ பெருமை? இல்ல அங்கிள், அதுக்குமே டைம் அண்ட் எஃபர்ட் போட்டால் தான் வின் பண்ண முடியும் அங்கிள். அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை வேற ப்ரொஃபஷனில் போட்டிருந்தா நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். அங்கிள், ப்ரைஸ் அமௌண்ட் 6 lakhs அங்கிள். நான் ஒன்றும் சும்மா விளையாடல. நீ என்ன வேணா சொல்லுப்பா, எனக்கு அது வெறும் வீடியோ கேம் தான். புரிஞ்சுதா? தம்பி, இந்த 2 சட்னியில எந்த சட்னி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 சட்னி இல்லையா? ஆமா. இந்த சட்னியில் வந்து அங்கிள் ரெட் அங்கிள். வாரே வா, கரெக்டா சொல்றீங்க. பொண்ணை பத்தி அட்லீஸ்ட் 1-2 விஷயத்த புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. ஆமா, வெரி குட். வெல்கம் அங்கிள். வாழ்க்கை ராட்டின தாண்டா, தினம் சுத்துது ஜோரா, அது மேல கீழே காட்டுது தோட்டம். முதல் நாள் உச்சத்தில் இருந்த நான் பொத்துன்னு விழுந்து, அது மீன் போன யாரும் கூடவே வருவா, யாரும் இங்க என்ன பண்றீங்க தம்பி? சும்மா ஆண்டி, அப்படியே காற்று வாங்கலான்னு வந்தேன். சென்னையில தனியா தானே இருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான் ஆண்டி. வீடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒர்க்குக்காக இருந்து தானே ஆகணும். ஆண்டி, சும்மா சொல்லக்கூடாது. சமையல் பின்னிட்டீங்க. எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. என்ன தம்பி, ஐஸ் வைக்க ட்ரை பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை ஆண்டி. அங்கிள் கிட்ட ட்ரை பண்ணுங்க, அவர் தான் எங்க டிசிஷன் மேக்கர். இருந்தாலும் எங்கள் கூடவே நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் ஆண்டி. இங்க பாருங்க, நீங்க அப்படி சொன்னது முதல்ல எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிட்டதா பிடிக்கும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கொடுங்க. சரி சரி. என்ன மருமகனோட க்ளோஸ் ஆயிட்ட போல. மா, எனக்கு ஒரு காஃபி போட்டு கூட. மா, இப்ப ஏன் என்கிட்ட பேசாம இருக்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என் மேல என்ன கோவம் உனக்கு? நான் எதுவுமே பேசல மைத்திலி. நோக்கு, அப்பாதான் இங்க எல்லாமே. உங்க 2 பேர் நடுவில் நான் வரல. என்னை விட்டுருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றா. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏய் சொல்லி கூப்பிட்டாதுன்னு. ஏய் தம்பி, அந்த லைட்டு கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு போ. கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை. 4 நாளா டேப்ல சரியாவே தண்ணி வர மாட்டேங்கிறது.
நானும் எத்தனை நாளா சொல்லிண்டே இருக்கேன், இந்த டேப்பை கொஞ்சம் மாத்தி கொடுங்கோன்னு. கேட்கறாளா இந்த மனுஷன்? அவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் மாத்தி கொடுப்பார். பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கப்பா, லாக் எதுவும் ஆயிரப்போகுது. லாக் ஆனது நானா நீயா? லக்ஷ்மி, ஆ வாக்கிங் போகிறேன். உனக்கு ஏதோ ஒன்றா சொல்லு, நான் வாங்கின்னு வந்துடுறேன். எதுவும் வேணாண்ணா, நீ இரு. வணக்கம், நான் தான் கேசவன். என்ன ஞாபகம் இருக்கா?